பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ நம்ம வல்லக்குண்டாவரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ வல்லக்குண்டாவரம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா திருவிழா ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே எல்லாமே கூட்டம் ஓரளவுக்கு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா காலம்பர மாவிளக்கு எல்லாமே நம்மளது வந்துருச்சு. மாமியார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாம் வரக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க மாவிளக்கு அரைச்சி உருண்டை பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது மாவிளக்கு முன்னாடியே வந்துருச்சு. நம்ம வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதுதான் அவங்க வந்துட்டாங்க. நம்ம கோயிலில் அவங்கள தேடிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், கோயிலில் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பொம்மை எப்படி இருக்குன்னு. இவர் அவங்க காவடி சைடு நேர்த்திக்கடனுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா சொந்தங்கள் எல்லாம் இணையிற ஒரு திருவிழா அப்படிங்கிறது இதுதான். பகைமை இல்லாமல், அதாவது வேற்றுமை இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன திருவிழாக்கள் எல்லாமே பெரிய அளவில் நம்மளை எல்லாத்தையும் லாக் பண்ணுற ஒரு செயின் மாதிரி தான். இணைக்கும் சங்கிலி எது அப்படின்னா திருவிழா தான் நிச்சயமாக. ஏன்னா அப்போ எல்லாருமே ரொம்ப அதாவது வீடு வாசலெல்லாம் அலசி பாய் பெட்ஷீட்டெல்லாம் அலசி இன்னுமே சுத்தமாக நம்ம வர்ற இடம் அப்படிங்கிறது கோவில் மட்டும்தான். இங்கே பார்த்திங்கன்னா வந்த உடனே நல்லா மன நிம்மதியாக நம்ம வேண்டிட்டு நம்ம சாமி கும்பிட போகிறோம். இப்போ இங்கே கெடா வெட்டு, மொட்டை அடிக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்குது. தீர்த்தம் நேற்றுக்கு தான் செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறது, கெடா வெட்டுறது, மாவிளக்கு எடுக்கிறது, பூவோடு எடுக்கிறது எல்லாமே இன்றைக்கி தான். அவ்வளோ சூப்பராக நடந்துட்டுருக்குது எல்லாமே. நம்ம எந்தளவுக்கு ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஆனால் நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஒன் சைடு மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். எல்லா பக்கமும் ஷூட் பண்ணுற அளவுக்கு நமக்கு முடியல. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிம்மதி அப்படிங்கிறது 100% எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த கோவில் மட்டுமில்ல, எந்த கோவில் போனாலும் அந்த திருப்திங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். நிச்சயமாக இருக்கணும். அப்படி போன அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. டான்ஸு, ட்ரம்ஸு சவுண்டு, ஆட்டம், ஏன் சொல்கிறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது என்னென்னா இந்த சைடில் உங்களுக்கு மாவிளக்கு இருக்குது. மாவிளக்கு, ட்ரம்ஸு சவுண்டு, பயங்கரமாக டான்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே சமயம் நிறைய பேர்த்துக்கு சாமி ஆட்டம் வந்துருச்சு. நல்லா சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டு எல்லாம் வேண்டிக்கிறோம். இப்போ என்னென்னா நான் என்னோடய உறுப்பினர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டேன். வியூவர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நிச்சயமாக நான் வேண்டிட்டேன். இதை நான் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் நான் வேண்டினேன். அதே சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருமே பென்ஷன் வாங்குறவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு
நான் நிச்சயமாக வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் வந்து கடவுளுக்கு நிச்சயமாக கேட்டிருக்கோம். எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்புவோம். இப்போ பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் எவ்வளோ ஒரு போராட்டத்தில் இருக்குது. அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து எல்லாரும், நம்ம ஹிந்துக்கள் மட்டும் இல்லை, மற்ற முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு எல்லாருமே வந்து அவங்கவுங்க சைடு நிச்சயமாக வேண்டுவாங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு எல்லாத்தோட கண்ணோட்டத்துக்கும் நல்ல ஒரு தீர்மானமான ஒரு ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து எப்போவுமே வெறுப்பு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய நினச்சிருப்போம். நம்ம வந்து அவங்க இவங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னுலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸ் வந்து எல்லாத்துக்காகவும் தான் வேண்டுவோம் அப்படிங்கிறது என்னோடய ஆழமான கருத்து. இப்போ வந்து பாகிஸ்தானெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் நிச்சயமாக வந்து வெறுப்பானவங்க தான். இப்போ வந்து நம்ம சைடில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆல் இண்டியன்ஸ்க்கு நம்ம ப்ரே பண்ணுவோம். அந்த மனிதாபிமானமே போதுமானது. வாழ தகுதியானவங்க நம்ம தான். அதனால் எப்போவுமே நம்ம நல்லது மட்டுமே நினைப்போம். நிச்சயமாக நல்லதே பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. இந்த கூட்டத்தில் எங்கள் மாமியாரை எங்கேன்னு சொல்லி நாமளும் தேடிகிட்டே இருந்தோம். அப்புறம் தேடி கண்டுபிடிச்சோம். பாருங்கள் மாவிளக்கு எப்படி வருது, எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் பூக்கரகம் எப்படி வருதுன்னு பாருங்கள். மாவிளக்கு பின்னாடி வருது. இது வந்து பாருங்கள் முளைப்பாரி எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறக்கு இன்னும் 2 கண்ணு வேணுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பக்தியோடு கொண்டுட்டு வர ஒரு விஷயம். இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோவில் இதெல்லாமே பாருங்கள். இது நம்ம வில்லேஜோட ஹைலைட். இது தான் நம்ம கிராமம், நம்ம முளைப்பாரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாமே வந்து நீங்கள் டிவியில் நியூஸில் பார்க்குறது அப்படிங்கிறது இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.